மூத்த பத்திரிகையாளரும் புதிய தலைமுறை முதுநிலை ஆசிரியருமான விஜயனிடம் தமிழக காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இப்போ இதுல விஜயனோட ரோல் என்னன்னு பார்க்கணும். அந்த வேலை என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தாவேகா அரசை கவிழ்க்க பண்ண போறோம். எஸ், எங்க, யாரு, எப்போ? தாவேகாவினுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக ஒரு 35 கோடி ரூபாய்க்கான குதிரை பேரம் நடந்துச்சுல, அதுல இந்த திருநாவுக்கரசு போன்ற நபர்களும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுல இப்போ விஜயன் அவர்களும் சேர்க்கப்பட்டு விட்டார். இந்த ப்ராஜெக்டுடைய பேர் என்ன தெரியுமா? செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் இந்த ப்ராஜெக்டுக்கு வச்ச பேரு மெகாலயா ப்ராஜெக்ட். இந்த ஆபரேஷனுடைய பேரு மெகாலயா ப்ராஜெக்ட். அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சுடுவேன். நான் ஒன்றும் நாலா பக்கத்துல இருந்து ஃபோன் பண்ணி என்னதாங்க நடக்குது, யாருங்க இவராங்க, எப்படிங்க? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த திருநாவுக்கரசுக்கு விஜயன் பல வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காரு. வெறும் சாட் மட்டும் இல்ல, வாய்ஸ் நோட். ஹலோ மை பை, ஓவர் ஓவர். உடனே டைனிங் ஹாலுக்கு வரணும். ஓவர் ஓவர். இங்கதான் இருக்கேன். ஓவர் ஓவர். எங்க இருக்க? ஓவர் ஓவர். உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் ஓவர். உனக்கு அந்த கான்வர்சேஷனை படிக்கும் போதே உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இது நியூஸுக்கான கியூரியாசிட்டியா இல்ல இந்த கான்ஸ்பிரசியில பங்கெடுக்கிறதுக்கான ஆர்வமா என்று. எந்த மாதிரி தில்லான வேலையை பார்த்திருக்கிற கில்லியானி. இந்த குதிரை பேர விவகாரத்தில் நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல் என்று விஜயன் ஏன் புதிய தலைமுறையில் இந்த ஸ்டோரியை பிரேக் பண்ணல? இப்போ அந்த சதியில் வந்து இவரும் ஒன் ஆஃப் த he is part of that conspiracy. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? டெய்லி ரெகுலரா விஜயனுக்கும் அந்த திருநாவுக்கரசுக்கும் உரையாடல் இருக்கு. மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இன்னைக்கு என்னங்க மேகாலயா ப்ராஜெக்ட்ல என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 2 பேரும் ஸ்கெட்ச் போட்டிருக்கோம். ஒருத்தன் ஈஸியா மாட்டிடுவான், இன்னொருத்தன் கொஞ்சம் தொகுறான். இப்படிதான் உரையாடல். இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா, நாசமா போற நண்டு மண்டக்காரா. நான் சென்னை மாநகர காவல்துறையின் மூத்த அதிகாரிகளிடம் பேசினேன். எவிடன்ஸ் இல்லாம இவரை கூப்பிட்டு ஹாரஸ் பண்ற அளவுக்கு நாங்க முட்டாளா சார்? ஒரு 2 ஆடியோ எடுத்து வெளில வரணும். திருநாவுக்கரசு ஃபோனில் ஆடியோ இருக்குது. கேஸோட இன்வெஸ்டிகேஷன் டேமேஜ் ஆகிட போதுன்னு அமைதியாக இருக்காங்க. வரும் அடுத்தது தான். ஓவராக கூவினீங்கன்னா ஆடியோ வெளில வந்துடும். இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. தமிழ்நாட்டுல பத்திரிகையாளருக்கு மட்டும் நீங்க வந்து இது பண்றீங்க, பத்திரிகையாளரை தூக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து. பத்திரிகையாளர்களை தூக்கிட்டீங்களான்னு உங்கள்கிட்ட யார்கிட்ட இருந்து கண்டனம் வந்துச்சு நீங்க முதல்ல பார்க்கணும். அதை எப்படி நீங்க விஜயன் அவர்களுடைய போனை வாங்கலாம்? அதுவும் இதெல்லாம் வந்து சரி கிடையாது. நீங்க இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரத்துல வந்து நீங்க ரொம்ப பெரிய அளவில் தலையீடு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புராண்டு படுக்கிறாங்க. ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷனில் இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. கண்டனங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எழுந்து வருது. முக்கியமாக கண்டனங்கள் வந்து திமுக சைட்லேருந்து வருது. எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பத்திரிகை சுதந்திரம் பறிபோய் விட்டது. அதுவும் உங்க கனிமொழி பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை தான் பார்க்கணும், கீழ்மை அரசியலாம். அப்போ உங்க அண்ணன் என்ன மேன்மை அரசியல் நடத்திட்டு இருந்தாரா? நான் கேட்குறேன். அது அதோட கீழ்மை. சோறுங்க வேற என்ன கேட்குறேன். இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை வந்து அடக்குமுறை பண்ணுது இந்த தாவேகா அரசு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஏன் அவங்க இப்போ கொந்தளிக்கிறாங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சட்டம் என்று இந்த நாட்டில் சட்டம் இல்லை. இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் ஒரே சட்டம் தான். ஆமாம், எல்லோருக்கும் ஒரே சட்டம் தான். தவறு இழைத்தால் நிச்சயமாக சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகத்தான் கருதப்படுவார்கள், கருதப்பட வேண்டும். அப்படித்தான் சட்டம் இருக்குது. இந்த மாதிரி நான் மக்கள் சொத்து, நடமாடும் பல்கலைக்கழகம், நாளைக்கு பஸ் ஓடாது. பத்திரிகையாளர் சுதந்திரத்தை பத்தி இன்னைக்கு பேசுறவங்க சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் செய்யும்போது இப்போ இன்னைக்கு எல்லாரும் இவ்வளோ ஆக்ரோஷமா கொதிக்கக்கூடிய அத்தனை பேரும் கடந்த ஆட்சி காலத்துல எத்தனை பேருக்கு இப்படி நடந்துச்சு? எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இல்லாட்டி அதே மாதிரி ஃபெலிக்ஸ் அவர்களை அரெஸ்ட் செய்யும்போது ஆக்சுவலி யூடியூப்ல பாலிடிக்ஸ் பேசுற ஆரம்பிச்சதே ஃபெலிக்ஸ். அதுதான் அரசியல் விவாதங்களை யூடியூபில் தொடங்கியவரே ஃபெலிக்ஸ். 16 கேஸ் போட்டாங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. இதே மாதிரி எத்தனை பத்திரிகையாளர்களை வந்து கூட்டு போயிட்டு வந்து பேசியிருக்காங்க காவல்துறை. இன்னும் ஏகப்பட்ட உண்மையான பத்திரிகையாளர்களும் அரெஸ்ட் செய்யப்படும் போது சும்மா வாய்மூடி மௌனம் காத்து கொண்டிருந்தார்களே. இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்ன செய்து கொண்டிருந்தது? இன்னைக்கு துடிக்குதே சார். அப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேருக்கு நீங்க வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கீங்கன்ற கேள்விதான் இப்போ
மக்கள்கிட்ட இருந்து வருது. அப்படின்னா நாங்க தாம் தூம்னி குதிப்போம், அது திமுக ஆட்சியின் போது அப்படியே சைலண்டா மாறிடுவோம். எவனாவது வேற ஒருத்தன் வந்தானா தாம் தூம் தாம் தூம் தாம் தூம் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்போம். உண்மையிலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது இல்லையா, உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு கேக்குறேன். நான் உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. பத்திரிகை சுதந்திரம் இன்னைக்கு வந்து பேசுறீங்களே. 18 மாசத்துக்கு முன்னாடி இதே அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் லீக் வழக்குல 12 ஜேர்னலிஸ்டுக்கு சம்மன்ஸ் அனுப்பி 3 பேருடைய போனை பறிமுதல் பண்ணிச்சு அன்னைக்கு ஆட்சியில இதே திமுக. அன்னைக்கு இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, விசாரணைக்கு தேவை அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிரஸ் ஃப்ரீடம்னு கத்துறாங்க. எனக்கு ஏதாவது வச்சு உமான வாயில பிடிக்கும் போல. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை, அவங்க மானயினம் இல்லாதவங்க அதுல இருக்கவங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ரோல் இருக்கு, ஒரு வழக்குல புலன் விசாரணையில் ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு ரோல் இருக்குது தெரிய வருது. காவல்துறை அப்ப ஜேர்னலிஸ்ட் பாரு அவர் விசாரிக்காத விட்டு போயிடணுமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இந்த அரசின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டினா பிதாவே இந்த பாவிகளை மன்னியும்னு சொல்றதுக்கு ஏசுநாதரா அரசாங்கம் நடத்திட்டு இருக்காருங்க. இவர்களெல்லாம் உள்ளபடியே சிலுவையில் அறையணும், இரக்கம் காட்டக்கூடாது. இந்த பத்திரிகையாளர்கள் மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் 10 ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்ணி 10 நாள் ரிமாண்ட் பண்ணா கூட பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு ஆதரவு இருக்காது. இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50-60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியால தின்னு தீத்துடுவான். எங்க சைக்கிள் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விடுங்க. கருணை இருக்காது, பரிதாபம் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் கடமையில் இருந்து தவறி சிஎம் கூட வாக்கிங் போய் போட்டோலையா எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்க இதுல உலக புகழ் பெற்ற பத்திரிகையாளர் வேற சொல்லிக்கிறது. இன்னொன்னு முதல்வர் கோணத்துல இருந்து இதை பாருங்க. ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் நாட்காலியில வந்து உட்கார்ந்துருக்கேன். யாச்சியை கவுக்குறதுக்கு ஒரு 30 எம்எல்ஏவை என் கட்சியிலேருந்து நீங்கள் தூக்குறதுக்கு எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் போடுவீங்க. வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பாரு முதலமைச்சராக இருக்கிறவரு இவ்வளோ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு. என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல? அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா, இழிச்ச வாயனா? இன்னும் கைது படலம் நீளும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? இது ஏதோ முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இல்ல, கமா போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. இன்னும் நிறைய கைதுகள் இல்ல நிறைய விசாரணைகள் வளையத்துக்குள்ளார நிறைய பேர் வந்து வருவாங்கன்றது தான் தகவலா இருக்கு. சிக்கிட்ட திருச்சபடி சாக வேண்டியதான். ஐயா ஐயா நடந்தது என்னன்னு ஆரம்பத்துல இருந்து ஆறா சொல்லிடுறியா, அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தப்பு ஏமால கிடையாது சாமி, நான் வெறும் அம்பு. எல்லா நிகழ்ச்சியிலயும் நான் கலந்துக்கிறேன். முதலமைச்சர் பெரம்பூர் தொகுதிக்கு வந்திருந்தாரு, அதுல நீங்க கலந்துக்கலாம். சரிங்க சார், நான் கலந்துறேன் சார். இன்வைட் இல்லாம எப்படிங்க போக முடியும்? இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயர ஒரு சின்ன வேலை கூட அவர் என்னமோ அப்படி என்னையா நீங்க யாரு, உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? இங்க என்ன நடக்குது? கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்களுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திமுக பெண் கவுன்சிலர்கள் காங்கிரஸ் பெண் கவுன்சிலரின் சீலையை பிடித்த சம்பவத்தால் அவையில் பரபரப்பு ஏற்பட்டது. எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்னு பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உள்ளத்துக்கு போடுவார். காங்கிரஸ் காரி மேல கை வச்சிருக்கீங்க, சும்மா விட மாட்டோம்.